ஹாப்பி பர்த்டே தளபதி. என் வாழ்த்து மட்டும் இல்ல, தமிழ்நாட்டு மக்கள் வாழ்த்து மட்டும் இல்ல, உலகத்தில் வாழ்ற எல்லா மக்கள் சார்பாக பிறந்தநாள் வாழ்த்துக்கள். யூடூடி வாழணும். ஒரு ஆட்சி நல்ல பலன். விஜய் சாருடைய ஆயுட்காலம் 100 ஆண்டுகளுக்கு மேலாக அவர் வாழ வேண்டும். தமிழக முதல்வர் ஸ்ரீ ஜோசப் விஜய் அவர்களுடைய பிறந்தநாள் முன்னிட்டு தாவேகா நிர்வாகியான சசிரேகா அவர்கள் வந்து ஏற்பாடு பண்ணிருக்காங்க. இந்த விழாவை சிறப்பிக்க நிதியமைச்சர் மாண்புமிகு மரிய வில்சன் சாருமே இந்த நிகழ்ச்சிக்கு வந்திருக்காங்க. தளபதி அவர்கள் முதலமைச்சராக பதவி ஏற்றதுக்கு அப்புறம் இது ஒரு முதல் பிறந்தநாள் நிகழ்ச்சி. இதை மிகச் சிறப்பாக கொண்டாட வேண்டும் அப்படிங்கிறது அடிப்படையில் 1000க்கும் மேற்பட்டோருக்கு அன்னதானம், அறுசுவை விருந்து, சேலை மற்றும் பல்வேறு நலத்திட்ட உதவிகளை வழங்கி இந்த பிறந்தநாளை எழுச்சிமிகு பிறந்தநாளாக கொண்டாட வேண்டும். பொதுவாக நிகழ்ச்சிகள் பிறந்தநாள்லாம் கட்சிக்காரங்க தான் கொண்டாடுவாங்க. ஆனால் தளபதி அவர்களை பொறுத்தவரை இன்றைக்கு தமிழ்நாடே கொண்டாடி கொண்டிருக்கிறது. மாண்புமிகு அமைச்சர் மரிய வில்சன் அவர்கள் தலைமையில இந்த நிகழ்ச்சி மிகச்சிறப்பாக நான் எதிர்பார்த்ததை விட போலீஸ் பாதுகாப்பு போட வேண்டிய அளவுக்கு கட்டுக்கடங்காத கூட்டம், குழந்தைகள்ல இருந்து எல்லாருமே வந்து இந்த நிகழ்ச்சிகளை கலந்துட்டு பொதுமக்களுடைய விழாவாக இந்த பிறந்தநாள் விழாவை கொண்டாடினது எனக்கு ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சி. ஆரரூட்ஸ் நேர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் விஜய் கதிர். இன்றைக்கி நான் எங்கே வந்திருக்கேன்னா, சென்னையில் இருக்க தண்டையார்பேட்டை ஏரியாவுக்கு வந்திருக்கேன். என்ன காரணம்னா வந்து பார்த்திங்கன்னா, தமிழக வெற்றி கழகத்தோட தலைவரும் மற்றும் தமிழக முதல்வருமான மாண்புமிகு திரு ஸ்ரீ ஜோசப் விஜய் அவர்களுடைய பிறந்தநாள் முன்னிட்டு 52வது பிறந்தநாளை முன்னிட்டு தண்டையார்பேட்டை ஏரியாவில் வந்து விஜயோட ரசிகர்கள், அப்புறம் கட்சி நிர்வாகிகள், பொதுமக்கள் எல்லாருமே பார்த்திங்கன்னா பின்னாடி இருக்காங்க. இந்த நிகழ்ச்சியை யார் ஏற்பாடு செஞ்சுருக்காங்கன்னா, தாவேகா நிர்வாகியான சசிரேகா அவர்கள் வந்து இந்த ஏற்பாடு பண்ணியிருக்காங்க. இந்த நிகழ்ச்சியில் வந்து என்னென்ன விஷயங்கள் வந்து இருக்குதுன்னா பார்த்தீங்கன்னா, எளிய மக்களுக்கு வந்து நலத்திட்ட உதவிகள் மற்றும் அறுசுவை உணவு வந்து செய்யப்பட்டிருக்காங்க. கிட்டத்தட்ட வந்து ஒரு 1000 பேருக்கு வந்து உணவு வந்து தயாரிக்கப்பட்டிருக்கு. அது எல்லாமே இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அது மட்டும் இல்லாமல் இந்த விழாவை சிறப்பிக்க நம்ம தமிழ்நாட்டோட நிதியமைச்சர் மாண்புமிகு மரிய வில்சன் சாருமே இந்த நிகழ்ச்சிக்கு வந்திருக்காங்க. அவர் தலைமையில் தான் இந்த நிகழ்ச்சி எல்லாமே நடைபெற்று இருக்கு. அதையுமே இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த நிகழ்ச்சியை ஏற்பாடு செஞ்ச தாவேகா நிர்வாகியான சசிரேகா அவங்க கிட்ட வந்து என்னென்ன நிகழ்ச்சிகள், என்னென்ன விஷயங்கள்லாம் ஏற்பாடு செஞ்சுருக்காங்க, என்ன ஏற்பாடுகள் வந்து இங்கே பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறைய விஷயங்கள் கேட்டு தெரிஞ்சுக்கப்புறம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். போலாமா மேடம்? வணக்கம் மேடம். இந்த நிகழ்ச்சியை ஏற்பாடு பண்ண என்ன காரணம்? இது ரொம்ப ஒரு சிறப்பான நிகழ்ச்சின்னு சொல்லலாம். முதலமைச்சராக விஜய் வந்து நடிகராக நம்ம பார்த்துருப்போம். இப்போ வந்து ஒரு முதலமைச்சராக ஆகிட்டாரு. முதல் பிறந்தநாள் இது. இந்த நிகழ்ச்சி ஏற்பாடுக்கான காரணம் என்ன? என்னென்ன விஷயங்கள் இதில் ஏற்பாடு பண்ணியிருந்தீங்க? இந்த தொகுதியை பொறுத்த வரைக்கும், சென்னை ஆர்கே நகர் தொகுதியை பொறுத்த வரைக்கும் மாபெரும் மக்கள் எழுச்சியோடு வந்து இங்கே தமிழக வெற்றி கழகம் முதலமைச்சர் தளபதி விஜய் அவர்களை வந்து ஆதரித்து பெருவாரியான வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற செய்திருக்காங்க. இங்கே வந்து இந்த தொகுதியை பொறுத்த வரைக்கும் நான் இங்கே வந்து இன்னைக்கு நம்மளுடைய நீங்களே சொன்ன மாதிரி தளபதி அவர்கள் வந்து முதலமைச்சராக பதவி ஏற்றதுக்கு அப்புறம் இது ஒரு முதல் பிறந்தநாள் நிகழ்ச்சி. இதை மிகச்சிறப்பாக கொண்டாட வேண்டும் அப்படிங்கிறது அடிப்படையில் நான் தமிழக வெற்றி கழகத்தில் இணைந்ததே எனக்கு மிகப்பெரிய மகிழ்ச்சியான ஒரு தருணம் அது. அதற்கப்புறம் இந்த நிகழ்ச்சியை வந்து ஒரு குறுகிய காலத்தில் ஒரு வாரத்திலேயே இணைஞ்சதுக்கப்புறம் இதை நான் நிகழ்ச்சி ஏற்பாடு பண்ணியிருக்கேன். 1000க்கும் மேற்பட்டோருக்கு அன்னதானம் மற்றும் அறுசுவை விருந்து, சேலை மற்றும் பல்வேறு நலத்திட்ட உதவிகளை வழங்கி இந்த பிறந்தநாளை எழுச்சிமிகு பிறந்தநாளாக கொண்டாட வேண்டும் அப்படின்றது. ஏன்னா இது வந்து ஒரு கட்சிக்காரங்க மட்டும் கிடையாது, நிர்வாகிகள் மட்டும் கிடையாது. இன்னைக்கு தமிழ்நாடு முழுவதுமே வந்து பொதுமக்களும் சரி, இளைஞர்களும் சரி, இளம் பெண்கள் வந்து எல்லாருமே வந்து பொதுவாக நிகழ்ச்சிகள் பிறந்தநாள்லாம் கட்சிக்காரங்க தான் வந்து அதை எழுச்சியோடு கொண்டாடுவாங்க. ஆனால் தளபதி அவர்களை பொறுத்தவரை இன்றைக்கு தமிழ்நாடே கொண்டாடி கொண்டிருக்கிறது. அதன் அடிப்படையில் இங்கே அறுசுவை விருந்து மற்றும் நலத்திட்ட உதவிகள் வழங்கி மாண்புமிகு அமைச்சர் மரிய வில்சன் அவர்கள் தலைமையில் இந்த நிகழ்ச்சி மிகச்சிறப்பாக நான் எதிர்பார்த்ததை விட வந்து நீங்களே பார்த்துருப்பீங்க. போலீஸ் பாதுகாப்பு போட வேண்டிய அளவுக்கு கட்டுக்கடங்காத கூட்டம், குழந்தைகள்ல இருந்து எல்லாருமே வந்து இந்த நிகழ்ச்சிகளை கலந்துட்டு மிகச்சிறப்பாக தளபதியினுடைய அடுத்து இனி எல்லா காலங்களிலும் தளபதி தான் முதலமைச்சர் அப்படின்றத பொதுமக்களுமே இதை வந்து பொதுமக்களுடைய விழாவாக இந்த பிறந்தநாள் விழாவை கொண்டாடினது எனக்கு ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சி. நீங்கள் எவ்வளோ கூட்டம் எதிர்பார்த்தீங்க? ஒரு பிளான் இருக்கும்ல, நம்ம வந்து ஒரு ஃபங்க்ஷன் ஒரு மாதிரி நிகழ்ச்சி ஏற்படுத்தினா இவ்வளோ கூட்டம் வரும்னு எதிர்பார்த்துருப்பீங்க. எவ்வளோ ஆக்சுவலாக வந்துச்சு? மக்கள் என்ன சொல்கிறாங்க உங்ககிட்ட? நான் ஏற்பாடு பண்ணியிருந்தது வந்து உணவு மற்றும் நலத்திட்ட உதவிகள் அப்படிங்கிறது ஒரு 1000 பேருக்கு நான் ஏற்பாடு பண்ணியிருந்தேன். 1000 சில்லறை வந்தால் நம்ம அரேஞ்ச் பண்ணுற மாதிரி எக்ஸ்ட்ரா வந்தாலும். ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா நீங்களே பார்த்துருப்பீங்க, 5000த்திற்கும் மேற்பட்டவர்கள். நான் சொன்ன மாதிரி போலீஸ் பக்கத்தில் இருந்து ஸ்டேஷன்லேருந்து எல்லாருமே வந்து பாதுகாப்பு கொடுக்க வேண்டிய அளவுக்கு போக்குவரத்தை ஸ்தம்பிக்க கூடாதுன்னு தான் நாங்கள் நினச்சோம். ஸோ போக்குவரத்தை ரோடை விட்டுட்டு கொஞ்சம் தள்ளி நாம் வந்து பொதுமக்களுக்கு இடையூறு இல்லாத வகையில் அனைவரும் இணைந்து நாமே எதிர்பார்க்காத வகையில் நீங்களே பார்த்துருப்பீங்க. எனக்கு உதவிகள் வேணும் அப்படின்னு எல்லாம் முடிஞ்ச பின்னாடி கூட எல்லாருமே இன்னுமே வந்து
கூட்டம் அலைமோதிக்கிட்டு இருக்கு. ஸோ தளபதியினுடைய பிறந்தநாள் விழா அப்படின்றது, அதுவும் இந்த தொகுதியில் நாங்கள் தொடர்ந்து எப்போதுமே இது இந்த மண்ணின் மகள்னே சொல்லலாம் என்ன இந்த தொகுதியை பொறுத்த வரைக்கும். ஸோ இங்கே நாம் நடத்தும் போது அது மிகச்சிறப்பாக இருக்கும், பாதுகாப்பாக இருக்கும் அப்படிங்கிற மகிழ்ச்சியோடு பொதுமக்களும் இணைந்து நீங்களே பார்த்துருப்பீங்க. 5000க்கும் மேற்பட்டவர்கள், மிக அதிகமான, நான் எதிர்பார்த்ததை விட அதிகமான க்ரௌடு குழுமி இருந்தது. எல்லாருக்குமே பொருட்கள் நலத்திட்டங்கள் உண்டு. இதை முடிஞ்ச பின்னாடி நான் பண்ணுறேன் அப்படின்னு எல்லாரையுமே அரவணைச்சு மிகச்சிறப்பாக விழா நடத்தி அமைச்சிருக்கோம். எல்லாருமே இந்த தொகுதி மக்களை பொறுத்த வரைக்கும், அதை நான் சொன்னதுக்கும் மேற்பட்டவர்கள் வந்தாங்கன்னா அப்போ பொதுவாக தொகுதியில் இருக்கக்கூடிய பொதுவான மக்கள் தானே வந்திருக்க முடியும். ஸோ ஜென்ரல் பப்ளிக்கும் வந்து ரொம்ப சந்தோஷமாக இந்த நிகழ்ச்சி, இது என்ன நிகழ்ச்சின்னு பார்த்துட்டு சொல்லக்கூட தேவையில்லை, அவங்களே இந்த பேனர் ஏற்பாடுகள், இந்த நிகழ்ச்சியினுடைய இந்த சாங்ஸ் இதெல்லாம் பார்த்துட்டு அவங்களே தன்னெழுச்சியாக இங்கேயே 2 மணி நேரத்திற்கு மேலாக நின்று இந்த விழாவை சிறப்பித்து விட்டு போயிருக்கிறார்கள். ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சி எனக்கு. நீங்கள் எல்லாரும் சேர்ந்து ஒரு விஜய் சாருக்கு வந்து ஒரு பர்த்டே விஷ் பண்ண நல்லா இருக்கும் சேர்ந்து. ஷியோரா. இது வந்து தளபதியினுடைய பிறந்தநாள் நிகழ்ச்சியை ஆர்கே நகரில் இது எழுச்சி விழாவாக மக்கள் கொண்டாடி இருக்காங்க. ஸோ நான் எங்களுடைய பிறந்தநாள் வாழ்த்துக்கள். இனி வரும் பிறந்த நாட்கள் எல்லாம் அவருக்கு சிறந்த நாட்களாக இருக்கும். தமிழக வெற்றி கழகம் இனி எப்போதும் தமிழ்நாட்டில் ஆட்சி கட்சியாக இருக்கும். இன்றைக்கு இருக்கக்கூடிய நம்முடைய முதலமைச்சர் விஜய் அவர்கள் தொடர்ந்து தளபதி வந்து முதலமைச்சராகவே இனி வரும் காலங்களில் எல்லாம் அவர் வாழ்நாளில் இருப்பார் என்று நாங்கள் அனைவரும் எங்கள் தொகுதியின் சார்பாக வாழ்த்துகிறோம். வாழ்க 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 தளபதி விஜய் அவர்கள். ஹாப்பி பர்த்டே தளபதி. ஹாப்பி பர்த்டே தளபதி. என் வாழ்த்து மட்டும் இல்லை, தமிழ்நாட்டு மக்கள் வாழ்த்து மட்டும் இல்லை, உலகத்தில் வாழ்கிற எல்லா மக்கள் சார்பாக பிறந்தநாள் வாழ்த்துக்கள். ஆர்கே நகர் சுனாமி குடியிருப்பு. நாங்கள் வயதானவர்கள் நிறைய பேர் இருக்கிறாங்க. ஆனால் எனக்குன்றதுக்கு வந்து யாருக்கும் சொந்த பந்தம் யாரும் கிடையாது. அந்த மாதிரி ரொம்ப உதவின்னு சொல்லி ஒவ்வொருத்தர்கிட்ட ஒவ்வொன்றும் கேட்கணும். அதனால் வந்து கடவுளுடைய ஆசீர்வாதத்தோடு தளபதி நீண்ட காலம் ஆயுசோடு வாழணுன்றது தான் எங்களுடைய விருப்பம். எல்லாரும் எங்களை போல பெரியவங்களுக்கும் எல்லாருக்கும் நல்ல நன்மையை செய்வார்ன்றதுனால தான் எங்களுக்கு நம்பிக்கை இருக்குது. ஆனால் ஆர்கே நகரில் இருக்கிறவங்க எல்லாம் ரெட்டாலியில் இருந்தவங்க அத்தனை பேருமே இதுக்கு தான் நாங்கள் எல்லாரும் வந்துட்டோம். ஆனால் இனிமேல் எந்த குறைபாடும் இல்லாத ஒரு பெரியவங்களுக்கு ஒரு முதியோர் இதுவும் இந்த வீடு வாசல் இல்லாதவங்களுக்கும் இந்த அன்னத்தை வழங்குறாங்க ஏற்கனவே. அதே மாதிரி இன்னும் இருக்கிறவங்களுக்கு வழங்கிறதுக்கும் அவங்களுக்கு இவங்க பார்க்குறதுக்கும் நான் அன்பான வேண்டுகோள் எடுத்துக்கிறேன். வேறு இன்னொன்று என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த சுனாமி குவார்ட்டர்ஸில் வந்து சேக்காடை தண்ணி நிறைய ஓடுது, குடிக்கிற தண்ணி சரியாகவே இல்லை. அதையும் கொஞ்சம் பராமரித்து வீடு இல்லாதவங்களுக்கு வீடு கொடுத்தாங்கன்னா எல்லா எளிய மக்கள் எல்லாருக்குமே நன்மையை பெறும். எல்லாமே அவருடைய வாழ்த்து. சரி, ஒரு வாழ்த்து மட்டும் சொல்கிறீங்களா? விஜய் உடைய பெரியவர்கள் எல்லோரும் வாழ்த்து சொல்லியிருக்கிறார்கள். அதாங்க காமராஜர், அம்பேத்கர், மணியம்மாள், ஜான்சி ராணி, இந்த மாதிரி அண்ணா, இந்த மாதிரி எவ்வளோ பேர் அவர்களுக்கு வாழ்த்து நிலைச்சி நிற்கும். 100 ஆயுசுக்கு மேலே வருவார். எங்களுக்கு எந்த குறைபாடும் இனிமேல் இப்போ தான் வந்திருக்கிறாரு. நாங்கள் குறை சொல்ல விருப்பம் இல்லை. ஆனால் இனிமேலே கொஞ்சம் கொஞ்சம் படிப்படியாக எங்களுக்கு செய்வாருன்ற நம்பிக்கை இருக்குது. ஆனால் நாங்கள் வாழறதே இந்த நம்பிக்கையோடு தான் வாழறோம். எங்களுக்குன்னு தனிமையாக எதுவும் கிடையாது. எங்களை கொஞ்சம் நினச்சி பார்த்து அவர் செய்தாருன்னு ரொம்ப சந்தோஷமாக. எங்கள் ஆர்கே நகருக்கு அவர் ஒரு முறை வரணும். அவர் வந்தாருன்னா தான் எங்களுக்கு சந்தோஷமாக இருக்கும். சரி மேடம், வணக்கம். இந்த நிகழ்ச்சி நாங்கள் பார்த்துட்டு இருந்தோம், கிட்டத்தட்ட நிறைய பேர் வந்திருந்தாங்க. இந்த நிகழ்ச்சி எப்படி இருந்துச்சு, அதை பற்றி சொல்ல முடியுமா? இந்த நிகழ்ச்சியை பற்றி சொல்லணுன்னா வார்த்தைகள் பத்தாது. ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. இந்த ஆர்கே நகர் தொகுதியில் வந்து நிறைய நல்ல விஷயங்கள்லாம் நடக்கும்போது சசிரேகா அக்கா அவர்கள் வந்து நிறைய விஷயம் முன்னே வந்து அவங்களே பண்ணுவாங்க. ஆனால் இப்போது தாவேக்கால இணைஞ்சதுலேருந்து இந்த தொகுதியில் நிறைய விஷயங்கள் நம்ம ஒரு வார்த்தை சொன்னாலே போதும், நம்ம உறவினர் மாதிரி வந்து எல்லாமே வந்து சிறப்பாக பண்ணி கொடுப்பாங்க. அக்கா பண்ண விஷயம் இன்றைக்கி இன்னும் பல விஷயங்கள் இன்னும் நல்லா நடைபெறணும் என்று நானும் வேண்டிக்கிறேன். அப்புறம் நம்ம ஃப்ரெண்ட்ஸுங்களாம் வந்திருந்தாங்க, எங்களை போல் டிரான்ஸ்ஜெண்டர் வந்திருந்தாங்க. பொதுமக்களுக்கு நிறைய நல்ல சேவை செய்கிறாங்க. இனி தளபதியாரோட ஆட்சி வந்து என்றைக்கும் ஸ்டாண்டர்டாக இருக்கணும்னு நாங்களும் சரி எங்கள் திருநங்கை சார்பாகவும் நிறைய பேர் வேண்டுதலே அதுதான். எங்கள் தளபதி அவர்கள் ஹாப்பி பர்த்டே, இனிய பிறந்த நாள் நல்வாழ்த்துக்கள். இன்னும் வரும் காலங்களில் நீங்கள் நல்லா இருக்கணும்னு சொல்லி நாங்கள் எங்கள் மனசார வாழ்த்துறோம். ஹாப்பி பர்த்டே, வாழ்க பல்லாண்டு, வளர்க பல்லாண்டு காலம் எங்கள் தளபதி விஜய் அண்ணா. இன்றைக்கி வந்து பாதுகாப்பு நல்லா இருக்குது. பஸ்ஸில் ஃப்ரீயாக போகிறாங்க, அன்பாக போகிறாங்க. ஏன்னா இன்றைக்கி பெண்கள் அவ்வளோ பாதுகாப்பு நல்லா தான் போகிறாங்க. இளைஞர்களும் அதுக்கேற்ற மாதிரி கரெக்டாக இருக்கிறாங்க. அதனால் எந்த பிரச்சனையும் ஆட்சி நல்லபடியாக போகுது தான். ஆட்சியை பற்றிலாம் குறையே சொல்ல முடியாது. அவர் பேசலான்னு அவர் பேச மாட்டார், செயலில் தான் காட்டுவார். செயலில் காட்டினாவே அது வேலை நடந்த மாதிரி.
பேசினா ஒன்றும் வேலையாகாது, சரி. செயலில் காட்டினா தான் அது வேலையாகும். அவர் என்னோட மனமான வாழ்த்துக்கள். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க நற்பவி 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 நீடூடி வாழணும். இவர் ஆட்சி நல்லா இப்போ தொடரும். இந்த ஆட்சி எப்படி இருக்கு இப்போதைக்கு? நல்லா இருக்கு, நல்லா இருக்குங்களா? நல்லா இருக்கு. விஜய் சார் ஆட்சி எப்படி இருக்கு? விஜய் சார் ஆட்சி இல்லை இப்போ பரவாயில்ல, நல்லா தான் இருக்கு. இன்னும் நல்லா பண்ணுவார் நம்பிக்கை இருக்குங்களா? இல்லை என்னை பொறுத்தவரையும் எல்லாருக்குமே நல்லா பண்ணணும். அதான் கடந்த ஆட்சியில் என்ன பண்ணாங்க எதுவும் தெரியல. படித்த படிப்புக்கு ஏற்ற போல் வேலை கொடுக்கணும். எம்ப்ளாய்மெண்ட்டில் 10-15 வருஷம் ஆகுது, அவங்க யாரும் ரினியூவல் பண்ணல. ரினியூவல் பண்ண சொல்லி அவங்களாம் வாய்ப்பு கொடுத்தா நல்லாயிருக்கும். இலவசத்தை தவிர்த்து படித்த படிப்புக்கு வேலை கொடுத்தாலே போதும். பிறந்த நாள் வாழ்த்துக்கள் அண்ணா. எப்படி இருந்துச்சு இந்த ஆட்சி? கொஞ்சம் நல்லா நல்லா தான் இருக்கு. இருக்கு. இப்போதானே ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க, இனிமேல் தான் தெரியும். இது வரைக்கும் நல்லா தான் பண்ணியிருக்காங்க, இன்னும் நல்லா தான் பண்ணுவாங்க. நம்மள அம்மா வணக்கம். இப்போ இந்த நிகழ்ச்சி நீங்க பார்த்திருப்பீங்க, இந்த நிகழ்ச்சி பத்தி சொல்ல முடியுமா? எப்படி இருந்துச்சு? இல்லை, எங்கள் ஆர்கே நகரில் வந்து சசிரேகா மேடம் வந்து கட்சியில் இணைந்தாங்க தாவேக்காவில். அவங்க இணைந்தது எங்களுக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்தது. நான் முன்னாள் மாமன்ற உறுப்பினர், 39வது வார்டு கவுன்சிலரு. சரி, அவங்க இந்த மாதிரி நிகழ்ச்சி பண்ணுறாங்களே, அவங்க தலைமையிலே நாங்கள் போய் நம்ம கூட இருந்து செயல்படலாம்னு சொல்லி வந்தோம். நிகழ்ச்சி ரொம்ப சிறப்பாக இருந்து ரொம்ப சந்தோஷமாக இருந்தது, ஹாப்பியாக இருந்தது. விஜய் சார் வந்து முதலமைச்சராகி இந்த வாட்டியோட முதல் பிறந்தநாள் கொண்டாடுறாரு. எப்படி பார்க்குறீங்க? அவருக்கு ஒரு வாழ்த்து சொல்லலாமா? அவருக்கு வாழ்த்து சொன்னால் நல்லது செஞ்சால் போதும். இந்த பொம்பளை பசங்களுக்கு எது இது இல்லாமல் இருந்தால் நல்லதாக செஞ்சால் அவருக்கு போதும். வருஷம் வருஷம் அவருக்கே ஓட்டு போட்டு அவரே வர வைக்கிற மாதிரி பார்க்கலாம். அதுதான் அவருக்கு நன்றியை நாங்கள் தெரிவிச்சுக்கிறோம். நல்லா செய்தாரு, நல்லபடியாக வந்தார், எல்லாம் நல்லா செய்கின்றாரு. பிள்ளைங்களுக்கு ஸ்கூல் பிள்ளைங்களுக்கு நல்லா தரேன்றாரு. அவரால் முடிஞ்ச அளவுக்கு உதவி பண்ணுறேன், எனக்கு கொஞ்சம் நல்லா தயவு செய்து நன்றி கொடுங்க, கொஞ்சம் உதவி கொடுங்க அப்படின்னு சொல்கிறாரு. நல்லா வரணும். நாங்கள் தான் எல்லாம் இது ஆர்வமாக இருந்தோம். முதலமைச்சர் விஜய் வந்து 30 நாள் மேல ஆட்சி பண்ணிட்டாரு. எப்படி இருக்கு? அதெல்லாம் ஒன்றும் இல்லை, இவர் தான் நல்லா இருக்கணும், எங்களுக்கு இதான் பிடிக்கணும், இதான் வரணும். கண்டிப்பா சாப்பிட்டீங்களா? ஜெயெல்லாம் கூட பரவாயில்ல, எங்களுக்கு இதான் வரணும். நம்மள பேர் அப்படி கிடையாது, இவர் தான் வரணும் எப்பயுமே. சரி, அண்ணன் கொஞ்சம் என்ன தானே செய்யறாரு, அதுதான் நினைக்கணும். எங்களுக்கு புடவை கிடச்சது இல்லைலாம், சாப்பாடு கிடச்சது மதியம், நல்லா சந்தோஷமா. வேற என்ன வாங்குனீங்க? வேற எதுவும் நலத்திட்ட உதவி சொன்னாங்க? நலத்துக்கு வந்து இன்னும் கொடுக்கல, போய் ஆரம்பிக்கல, இப்போ தானே வந்துருக்கலாப்ல, இனிமேல் தான் ஆரம்பிப்பாப்ல. 30 நாள் ஆட்சி எப்படி இருந்துச்சு? நல்லா இருக்கும் இப்போ ஆட்சி. ஆமாம், நானும் பழைய விஜய் ரசிகர். என் கல்யாணத்துக்கு விஜய் படம் போட்டால் தான் கல்யாணம் முடி பண்ணி 4 படம் எங்கள் அண்ணன் விடிய விடிய போட்டாப்ல. சார் வணக்கம் சார். இந்த நிகழ்ச்சி ஏற்பாடு பண்ணியிருந்தீங்க, நிறைய பேர் வந்திருந்தாங்க. நீங்கள் எவ்வளோ எதிர்பார்த்தீங்க, எவ்வளோ பேர் வந்திருந்தாங்க சார்? இந்த நிகழ்ச்சியை வந்து முன்னாள் செய்தி தொடர்பாளர் சசிரேகான்றவங்க தான் இந்த நிகழ்ச்சி ஏற்பாடு பண்ணியிருந்தாங்க. இது வந்து நாங்கள் வந்து மாண்புமிகு தளபதி அவர்களின் 52 பிறந்த நாளை விழாவை முன்னிட்டு இந்த நிகழ்ச்சி வந்து நாங்கள் ஏற்பாடு பண்ணியிருந்தோம். நாளைக்கு பிறந்த நாள் எல்லாமே நாங்கள் அவர் வீட்டாண்ட போய் பொக்கே அது போல் சிறப்பு பண்ணுறதுக்காக அது போக வேண்டிய இருக்கிற காரணத்தால் வந்து இன்றைக்கே வந்து இந்த நிகழ்ச்சியை வந்து நாங்கள் ஏற்பாடு பண்ணியிருக்கோம். இந்த நிகழ்ச்சியில் வந்து மாண்புமிகு நிதித்துறை அமைச்சர் மரியம் வில்சன் அவர்கள் கலந்து கொண்டு இந்த நிகழ்ச்சியை சிறப்பு செய்தார். இந்த நிகழ்ச்சி வந்து நாங்கள் வந்து மக்களுக்கு வந்து ஏழை எளிய மக்கள் அனைவருக்கும் வந்து இலவச புடவை மற்றும் வந்து அறுசுவை உணவு நாங்கள் ரெடி பண்ணியிருந்தோம். குறைஞ்சது ஒரு 500 பேருக்கு மேலே தான் நாங்கள் ரெடி பண்ணியிருந்தோம். அதே போல் நாங்கள் எதிர்பார்த்தது வந்து மக்கள் ஒரு 500 பேர் தான் வருவாங்க, இது கரெக்டாக சரியாக போயிடும்னு. நாங்கள் எதிர்பார்த்ததை விட மக்கள் வந்து அதிகமாக கூட்டிட்டாங்க இந்த இடத்துல. நாங்களே எதிர்பார்க்கல இவ்வளோ க்ரௌடு வரன்ட்டு. பார்த்தா பெண்கள் கூட்டமும் ஏழை எளிய மக்கள், அதாவது வந்து நம்ம குடிசை மாற்று வாரிய குடியிருப்பு, எங்கள் பகுதியில் வந்து நிறைய குடிசை மாற்று வாரிய குடியிருப்பு, அதுலேருந்து மக்கள் நாங்கள் கூப்பிடாமே அவ்வளோ மக்கள் வந்திருக்காங்க. அது இல்லாமல் நம்ம தூய்மை பணியாளர்கள் மற்றும் பக்கத்துலேயே எங்கள் பக்கத்துலேயே தூய்மை பணி ஆஃபீஸ் பக்கத்துலேயே வந்து ஜேசி ஆஃபீஸ் இருக்குது, அதில் இருக்க பணியாளர் எல்லாமே வந்து கலந்துக்கிறாங்க இதில். அதனால் வந்து இது ஒரு சிறப்பான நிகழ்ச்சி. இது வந்து மேலும் மேலும் வந்து இந்த நிகழ்ச்சி இன்னியோடு போகிறது கிடையாது. தளபதியுடைய நிகழ்ச்சி, அதாவது வந்து தளபதி விஜய் சாருடைய நிகழ்ச்சி வந்து ஓராண்டுகள் கூட சிறப்பாக கொண்டாடுறதுக்கு மக்களும் தெளிவாக இருக்காங்க, வர்றது சிறப்பிக்கிறதுக்கு ரெடியாக இருக்காங்க. கட்சி தொண்டர்கள், அதாவது இப்போ வந்து சமீபத்தில் வந்து அதிமுகன்ற ஒரு இயக்கம் வந்து திமுகவோட கூட்டணி சேர்ந்த தொட்டு, கூட்டணி மறைமுக கூட்டணி ஓப்பன் கூட்டணி தான் சேர்ந்த தொட்டு அந்த இதில் எல்லாமே வந்து அதிமுக அனைவரும் வந்து இப்போ வந்து தாவேக்கால் தான் இணைஞ்சிருக்காங்க. அதனால் வந்து இப்போ வந்து இது தாவேக்கா ப்ளஸ் அதிமுக வந்து அப்படியே மெர்ஜாயிடுச்சு தாவேக்கால. அதனால் வந்து இப்போ சிறப்பான முறையில் தொகுதி முழுக்க ஆர்கே நகர் தொகுதி முழுக்க சிறப்பான ஒரு நிகழ்ச்சியில் வந்து நடந்து கொண்டே இருக்குது, இன்னும் நடந்துன்னு தான் இருக்குது. நாங்கள் முடித்த அப்புறம் கூட பல நிகழ்ச்சிகள் ரத்ததான முகாம் வேறு நிகழ்ச்சியெலாம் கூட அமைச்சர் போய் கலந்துருக்காரு. அதனால் வந்து இந்த நிகழ்ச்சி சிறப்பாக இருக்கும். மேலும் வந்து நாங்கள் நிகழ்ச்சிகள் வந்து சிறப்பாக பண்ணுறதுக்கு நாங்கள் காத்துன்னு இருக்கோம். அடுத்து வந்து மன்ற திறப்புழா இருக்குது. மகளிர்லாம் வந்து என்ன பண்ணுறாங்க, மன்றம் திறக்கணும் அப்படின்னு கேட்குறாங்க.
அதே போல் இளைஞர்களும் வந்து மன்றம் திறக்கணும் அப்படின்னு கேட்குறாங்க. அதனால் வந்து அடுத்து மன்ற திறப்பு விழா இருக்குது. அதோடு வந்து தளபதி விஜய் சாருடைய பிறந்தநாள் விழாவும் அதோடு சேர்த்து சிறப்பாக கொண்டாடுறதுக்கு நாங்கள் ரெடியாக இருக்கோம். இன்னும் சில தினங்களில் இந்த நிகழ்ச்சி வந்து நடைபெறுன்றது இந்த நிகழ்ச்சியின் வாயிலாக நான் தெரிவித்துக்கிறேன். நன்றி சார். ஓகே சார், நன்றி சார். அப்படியே ஒரு தளபதி விஜய் சார் அவர்கள் இருபெரும் திராவிட இயக்கம் ஒரு 50 ஆண்டுகளுக்கு மேலாக இங்கே ஆட்சியில் அமர்ந்து கோடி கோடியாக கொள்ளையடித்து மக்களுக்கும் சரி கட்சிக்காரர்களுக்கும் எதுவுமே செய்யாமல் ஒரு குடும்பமே ஆட்சி செலுத்தின்னு அதை கொள்ளையடிச்சுன்னு இருந்தாங்க. இன்றைக்கி நம்மளுடைய தளபதி விஜய் சார் அவர்கள் பொறுப்பேற்று ஒரு மாதம் முடிந்த நிலையில் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா லஞ்ச லாவணி இல்லாமல் ஒரு அரசாக செயல்பட்டு இருக்குது. எத்தனையோ பள்ளிகள் வந்து திறக்கப்பட நிறைய விஷயம் அது காத்துட்டு இருந்தது. அது இன்றைக்கி வந்து எல்லாமே வந்து அவங்கவுங்க வந்து இலவசமாக லஞ்சம் இல்லாமல் திறக்கிறதுக்கு ரெடியாக இருக்காங்க. இந்த நேரத்தில் வந்து இந்த ஆட்சி தொடரணும், மென்மேலும் தொடரணும். விஜய் சாருடைய ஆயுட்காலம் 100 ஆண்டுகளுக்கு மேலாக அவர் வாழணும். எங்களுடைய எல்லாருடைய பிரார்த்தனை அதுதான். இதுக்காக வந்து சிறப்பு பூஜையும் நடக்குது, எல்லாமே நடக்குது. அவர் மென்மேலும் சிறப்பாக வாழ்ந்தால் தான் தமிழ்நாடு நல்லா இருக்கும். மற்ற மக்களும் வந்து தைரியமாக ஒரு சூழ்நிலையை உருவாக்கி வச்சுருப்பாங்க, தைரியமாகவும் இருப்பாங்க. அதனால் அவருடைய பிறந்த நாளில் இந்த ஆர்கே நகர் சார் மக்கள் சார்பாக நாங்கள் வந்து நீண்ட வாழ்த்துக்களையும் இவர் செய்திருக்கிற சாதனைகளை வரவேற்புகளையும் தெரிவித்துக்கிறோம்.